பெரிய கேப்போட வந்திருக்கோம். ஆமா, மிகப்பெரிய கேப்போட வந்திருக்கோம். நானும் அதை கெட்டப்லாம் மாத்திட்டேன். நேற்று கூட மிரட்டினா வீடியோ வருமா வராதா அப்படின்னு வேற ஒரு சேனல் வந்து மிரட்டினா. அப்படின்னு மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தேன். ஏன் பிரேக்கு? கூலர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். அதான் அதுக்குள்ள நீங்க தல கால் மேலே போடாத போய் தெரியல. பாட்ட மாப்பிள்ள உட்காந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு ஃபோர்த் பிளேஸா போட்டுக்கிறேன். நீங்க எப்படி சென்டர்ல உட்கார்ந்து கால் டெஃபினெட்லி என்ன கலாய்க்காத ஆளே இல்ல கிடையாது. உங்க வாய்ஸ் பேசுறதுக்கு செல்சி கிளப் எடுத்துப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வணக்கம் செல்சி ஜஸ்வந்த் அவர்களே. முதல் இடத்துல இருக்கிறீர்களா? இரண்டாவது இடத்தில் இருக்கிறோம். லிவர்பூல் அவர்கள் தான் இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ரெண்டு அதுவே பெருசு தான் உங்களுக்கு. கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ நாங்க ஜெயிக்கவே மாட்டோம்லாம் என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லிட்டு போட்டோம். நான் ஆக்சுவலா நானே ஜெயிக்க மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு வந்துட்டு சைலண்டா தான் இருப்போம், அதுக்கப்புறமா தான் ஏதோ போவோம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு எங்களுக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி. எங்களுக்கே ஷாக் தான் எனக்கு. இன்ஃபேக்ட் இப்போ கூட வந்துட்டு செகண்ட் பொசிஷன் நம்ம என்ன பேசுவோம் எல்லாருமே, லீக் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்போம். எங்களை கேட்டீங்கன்னா நாங்களே எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவே பெரிய விஷயம். நாங்க அதாவது என்னன்னா, நம்ம ஊர்ல இந்த பொக்காரோன்னு ஒரு வண்டி இருக்கும், ட்ரெயின். அது வந்து டைமுக்கு வந்துருச்சுன்னா வந்துட்டு எல்லாரும் அதிசயமா பார்ப்பாங்க. நம்ம ஒரு IRCTC இது அந்த மாதிரி இருக்கு. அதாவது பிஃபோர் டைம் வந்துட்ட மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஆக்சுவலா அந்த ஆங்ஸைட்டி இருக்கு. என்னடா இவ்வளவு ஸ்பீடு வேணாம், எங்களுக்கு வேணாம் கூட கூலா இருந்தா ஆட்டு போங்க. ஆமா, இது தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி. நாங்களாம் இருக்கோம் சார், கொஞ்சம் பார்த்துனா கீழே இருந்தா பரவாயில்லன்னு சொல்றதுல நியாயமா. ஆனா அதுதான், நீ போன வாரம் வந்துட்டு நீங்களும் நாங்களும் மேட்சிங்ல இருந்தோம். ஒரே பாயிண்ட், ஒரே ஸ்கோர், ஒரே கோல். கிளப் தான் மாத்த முடியுமா? ஊரெல்லாம் அரசு சொல்லிட்டேன். அர்த்தம் பிடிச்சவங்களை வச்சுக்கிட்டு நான் மூதேவி முறை மேன் சிட்டியும் கிளப் முறை மொக்கையா விளாண்டா மூடிட்டு ஜெயிக்கணும்ல. 600 மில்லியன் பிடுங்கிறதுக்கு வாங்கினாங்க. எனக்கு ஃபுட்பால் தெரியும், கத்துக்கிட்டேன். அவ்வளவு பேரை வாங்கி ஸ்ட்ரைக்கர் ஒருத்தனை வாங்காம ஹாவர்ட் சார் வீடு தாலி எடுத்துட்டு நீங்க 4வது பிளேஸா? இதுங்க ஜெயிக்காதுங்க. 3வது. நீங்க 3வது. ரெட்ட துப்பாக்கி வச்சுக்கிட்டு எனக்கு ரெட்ட துப்பாக்கி கண்டென்ட் மட்டும் வந்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஒன்னுத்துக்கும் வராதுங்க. தண்டை சோறு. நானாவது பரவாயில்ல, ரொம்ப பாவம். ஆமா, இது ரொம்ப பாவமா சொல்லுவார்ல, டேய் நானாவது பரவாயில்ல, நீ ரொம்ப பாவம். அந்த மாதிரிதான் நானே இவரும் மேன் யுனைடெட். வணக்கம். சொல்லுங்க உங்க கதை என்னதான் கதை உங்களுக்கு? இப்ப தேவையில்லாம வேற ஒருத்தர் வந்திருக்காருல்ல. வேற ஒருத்தர் வந்தாரு. 14ல இருந்து 13க்கு வந்திருக்கும். 13 வந்திருக்கும். ஆனா இவர் நல்ல ஒரு மேனேஜர். ஒரு இதுதான் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துற மாதிரி அவங்க வந்துட்டு மேனேஜரை காப்பாத்திட்டு இருப்பாங்க. இந்த மேனேஜர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதுதான் 2 வருஷத்துக்கு முன்னே ETS ஒருத்தர் வாங்கினப்போ சொன்னாங்க. டென்ஹாகன் ஒருத்தர் இருந்தா கெட்ட பேர் மேனேஜருக்கு தான் வருது. உங்களால நீங்க ஜெயிக்காம எல்லா மேனேஜரும் அமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் பிரச்சனை மாதிரி ஆயிடும். நாங்க அமிச்சோன்னா அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அந்த லெவலுக்கு போயிருக்கு. நீ அதே சமாளிக்கல, நீங்க எப்படி வருவ அப்படின்றாங்க போல. சுதர்சன் வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லியிருப்பான், இப்பெல்லாம் யுனைடெட் அவனா வந்தான்னா சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி அவன் தான் கிளப்ப வந்து செய்யறதுக்கு உங்க மேனேஜரை விட சுதர்சனை விட்டோம்னா செம்மையா. அவன்கிட்ட உள்ள கிளப்ப பாத்துக்கோன்னா கத்தி இடத்துல குத்தி கொண்டு போல. உங்களுக்கெல்லாம் நான் ஃபேனா இருந்ததுக்கு செத்து போலாம்டா. எதுக்குடா மானத்தோட வாழ்றீங்க? அதுதான் போச்சு ஆக்சுவலா. பட் ஆனா நீங்க உங்கள் வெற்றிக்கு காரணமா நீங்க எதை சொல்லுவீங்க? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பேனிக்கே இல்லாம ஜாலியாவே சொல்லலாம். பேனிக் இல்லாம ஜாலியா சொல்லணும்னா, ஷாக்கிங்கா என்னன்னா, நாங்க வந்து ஓனர்ஸ் வந்துட்டு ஒரு செலவு பண்ணாங்க. ஆமா, இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க. எனக்கே வந்து இத்தனை பிளேயர்ஸ் எதுக்குடா அப்படின்னு ஜோக்கா மாறிச்சு. மாறி போடுறேன். எத்தனை பேர் இன்ஃபேக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஆந்திரா மெஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஸோ கியூல நிக்க வேண்டியதா இருக்கு ஃபுட்டுக்கு வசனம். ஆனா எங்க மேனேஜர் ஒருத்தவங்க இறங்கணும், என்ஜோ மெரஸ்கான்னு சொல்லிட்டு. அவன் வந்த உடனே என்ன பண்ணானா, எனக்கு தேவையானது 25 பேர் தான்ப்பா, மற்றவங்க எல்லாம் நீ வந்துட்டு எங்க வேணா துரத்திக்கோ. ஏன்னா வந்துட்டு அவங்க கூட வேலை இது ட்ரைனிங் கூட பண்ண மாட்டேன். நாங்க தனியா ட்ரெயின் பண்ணிக்கிறோம், அவங்க தனியா அதுல வந்து பெரிய தலைங்கள்லாம் இருந்தாங்க. ரைம் ஸ்டெர்லிங்னு ஒருத்தன், பென் சில்வெல்னு ஒருத்தன், அப்புறமா ஒரு 2-3 பேர் ரொம்ப நாளா எங்க இதுல இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. அதனால அதெல்லாம் ஆளே மதிக்காம வந்துட்டு நீங்க தனியா போய் ட்ரெயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேலை கிடையாதுங்கன்றது சொல்லிட்டான். அது சொன்னப்பயே எனக்கு கொஞ்சம் லைட்டா என்னடா இவன் புதுசா ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹோப் இல்ல, வரதே போய் இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாது நம்ம ஃபேனா இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பண்டிட்டுங்கள்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, செல்சி எல்லாம் எதுக்கு போய் சேர்றாங்க இந்த சின்ன பசங்க, என்ன நம்பிக்கையில சேர்றாங்கன்ற மாதிரி. அதாவது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க கூட்டம் இருக்கு, இன்னும் எது கூட்டம் சேருது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்தது. சரி, நான் அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஒரு 6 months கொடுப்போம், வின்டருக்கு அப்புறமா இவங்க ஏதோ உருப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். என்னன்னு பார்த்தா அப்புறமா இப்போ உட்காந்து யோசிக்கிறப்ப என்னன்னா, எல்லா மேனேஜருமே வந்த உடனே அந்த வேலை பண்ணுவாங்க. எனக்கு வேண்டியது இவங்க தான். இன்ஃபேக்ட் இவங்க ETH வந்தப்போ கூட ரொனால்டோ துரத்தி விட்டான்.
ஏன்னா அவனுக்கு தெரியும் ரொனால்டோ வச்சு என்னோட இது உங்கால வந்தவொடனே அபமேயங்க இவனெல்லாம் அவனு ஸ்ட்ரைக்கர் லாக்கசெட் எல்லாரையும் துரத்தி விட்டான். அதெல்லாம் நடக்கும். ஆனா எவனுமே வந்து வந்த ஒரு மாசத்துக்கு எல்லாம் வந்து துரத்து விட மாட்டான். இவன் வந்து ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தான். அப்பயே அந்த பொக்காரா எக்ஸ்பிரஸ் கான்செப்ட் தான். என்னடா இவன் இவ்வளவு சீக்கிரம் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டீங்களா? அது ஒண்ணு தப்பா தெரியல. அதானே எனக்கு இப்போ கூட அதுதான் நான் சொல்றேன்ல, நீங்க என்னோட பேப்பர்ல எடுத்துக்கிட்டு எங்க டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டு வேற எந்த டீம் எடுத்துக்கிட்டாலும் இதுல வந்துட்டு உங்களுக்கு எவனா வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன் எவனுமே எனக்கு எவனும் வேணாம், வெறும் கோல் பாமர் மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க. வேற எந்த ஒரு பிளேயரையும் வந்துட்டு இவனை எனக்கு வேணும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. இப்போ அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. சன்ஷோன் ஒருத்தர் உங்க சூப்பரா ஆடுறாரு. நீங்க வித்தீங்க, நீங்க அம்சவங்க மத்த அவங்க உருப்புறாங்க, அவங்க அம்சனா உருப்புறாங்க, அழுகிடுவாங்க. மாஸ்டர் பட ஜெயில் மாதிரி போல. ஆமா நீங்க சொல்லுங்க, உங்களை என்னதான் பண்ணலாம்? என்ன எதுவுமே பண்ண முடியாது, உங்களை என்ன பண்ணலாம்? நாங்களும் மேனேஜரை மாத்திட்டோம், இப்போ ஒருத்தனை ஹையர் பண்ணோம். நீங்க வந்து கேமை மாத்திருங்க, வேற ஏதாவது கேம், எதுக்கு ஃபுட்பால், எதுக்கு ஸ்பான்ஸ்லாம் சோகமா பிபியா வரீங்க, வேற ஏதாவது கேரம் செஸ் போயிடலாம், 2 பேர் 4 பேர். அவ்வளவு தூரம் நாங்க பைசாலாம் போட்டிருக்கோங்க, $1 பில்லியன் கிளப் $1 ட்ரில்லியன் கிளப்லாம் பேசிட்டு இருக்கோம். என்ன சேர்த்துக்குங்க 2 தோத்தவங்களும் ஃபீல் பண்ற ஒரு வீடியோ அது. நீங்களா 4வது இடத்துல இருக்கீங்க, நான் ஏதாவது பேசலாம். நாங்க 13-14 இருந்துட்டு அதான் ஜெயிச்சிட்டீங்களா, 3 தொடர்ந்து ஜெயிச்சிங்க. அந்த புது மேனேஜர் நாங்க தான் வந்து தெரியாம அது நடுவுல ஒரு இன்டர் மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தான், அனுப்பிச்சிட்டு எடுக்கிறது இல்ல, நடுவுல அந்த கேப்ல தான் நாங்க 3 தொடர்ந்து ஜெயிச்சோம். மேனேஜர் இல்லாதப்ப நல்லா விளையாடுறாங்களா? என்னதான் அது எப்படின்னா, இந்த அது ரொம்ப ஈஸி ஃபிக்சர்ஸ்னு கிடையாது. புதுசா ஒரு பாஸ் வரானா அவனுக்கு வந்து நான் நல்லவன் காட்டுறதுக்கு விளையாடுவாங்க. அந்த டைம்ல அப்படி ஆடினாங்க. பாஸ் வந்துட்ட அப்புறமா சரி அவன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நல்ல ஒரு பேரா இருக்கு, நல்ல மனுஷன் எல்லாம் இருக்கு. இப்ப பர்ஃபார்மன்ஸ் வேணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். பாப்போம், ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல 2 பிளேயரை வாங்கி ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் சூப்பரா பேசுவாராமே, மைண்ட் கேம்ஸ்லாம் விளையாட ஒரு அது அவனுக்கு இன்டர்வியூ நல்லா தான் கொடுக்குறான். ஆக்சுவலா ஒரு நல்ல கான்செப்ட் வந்த உடனே எனக்கும் அவன் இன்டர்வியூல ரொம்ப பிடிச்சிருந்த கான்செப்ட் ஒன் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான். என்ன சொல்றான்னா, 11 பிளேயர் இருக்காங்கன்னா அந்த 11 பிளேயரும் ஒரே ஐடியால யோசிக்கிறப்பதான் என் டீம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறான். இப்போதைக்கு வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒரு ஐடியாவில் விளையாட்டுருக்கான். ஸோ ஒரு சிங்க்லேயே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் எதுன்ற மாதிரி தான் அவன் மேனேஜர் சொல்கிறான். ஆர்டேட்டாவே இந்த மாதிரி தான் நிறைய பேசுறாரு. ஒரே சீசன்ல எவ்வளவு கொண்டு வந்துட்டாரு. உட்காந்துட்டு வருவோம் 2-3 சீசனா தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் வந்தானுங்க வெஸ்ட். ஆனா இவங்க விட்டு அந்த ஸ்டெர்லிங்னு ஒருத்தர் சொன்னாரு, நீங்க தான் வாங்கிச்சீங்க. இந்த காப்பகம் மாதிரி ஆயிடுச்சு எங்க இது. மத்ததெல்லாம் எவன் சோகமானதான் நாங்க இருக்கோம்னு சொல்லி அட்டேட் எல்லாத்தையும் கூப்பிட்டு மறுவாழ்வு தரேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க எங்களுக்கு நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்கீங்க. ஜார்ஜினியோ, ஹாவர்ட்ஸ், இப்ப ஸ்டெர்லிங் எல்லாம் எனக்கு நீங்க ஸ்டெர்லிங் வாங்கணும்னு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது என்னன்னா, இன்னைக்கு இந்த வாட்டி உங்களுக்கு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெரிய அந்த தரித்திரத்தை போய் எதுக்கு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். நீங்க ஏன்னா நான் வந்துட்டு நம்ம அந்த ப்ரிவியூ பண்ணோம்ல, அந்த ப்ரிவியூ பண்ணப்போ கூட வந்துட்டு ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடியறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னே பண்ணோம். அப்போ கூட வந்துட்டு நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெடியெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணோம். ஸ்டெர்லிங் வாங்கணும், உங்களுக்கு வெடி நான் எதிர்பார்க்கல. ஸ்டெர்லிங் வாங்கணும்னு நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா ஓகே முடிஞ்சிச்சு. யாரு எங்கதுக்கு யாரு பிரச்சனை? நல்லா வரதுக்கு அவன் தான் காரணமா. ஆக்சுவலா பிளேயர் எக்ஸாஷன் ஒன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிட்டி, ஆர்சனல் 2 பேருமே அதுல இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாக்கா இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்து 2 டீமுமே வந்துட்டு லாஸ்ட் 3 சீசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கேப்ல தான் சீசனே டிசைட் ஆச்சு. திரும்ப இது நடுவில் ஒரு சீசன்ல வந்து வேர்ல்டு கப் வேற போய் விளையாட்டு வந்தாங்க. ஸோ பிளேயர் எக்ஸாஷன் கிளியரா தெரியுதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப சயின்டிஃபிக்கா பார்க்கணும்னா இது. ஸோ நீங்க யோசிக்கிற அளவுக்கு கேவலமான டீம் கிடையாது நீங்க ஆக்சுவலா. பட் ஆனா என்னன்னா, இப்ப இருக்கிற கேம்ஸ், நம்பர் ஆஃப் கேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அது கிளியரா தெரியுது. அது எங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜா பண்ணி வச்சிருக்கோம். 25 பிளேயர் எடுத்துருக்காங்கல்ல, நாங்க ஒரு 2 டோர்னமெண்ட் தான் விளையாடுறோம். லீக் 1, கான்ஃபரன்ஸ் லீக்னு சொல்லிட்டோம். லீவுக்கு ஒரு 11 பேரு, கான்ஃபரன்ஸ் லீக் ஒரு 11, டோட்டலா வேற டீம். சோ அவன் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கானா 22 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. நான் வாரம் விளையாடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டும் கிடைக்குது. எல்லா மேட்சும் விளையாடுற மாதிரி இருக்கு. நடுவுல நீங்க ஓடேகார்டுன்னு ஒருத்தனை வச்சிருந்தீங்க, உங்க கேப்டன் ஆடுது இன்ஜரின்னு போய் படுத்தான். அதோட அங்கதான் நீங்க தடவ ஆரம்பிச்சீங்க. ஆக்சுவலா ஓடேகார்டும் சாக்காவும் ஒரே டைம்ல இன்ஜர்ட் ஆயிருந்தா ஒரு 3 மேட்சுக்கு. சோ அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சாலிபாலாம் கீழே விழுந்தானா நான் வீட்டுக்கு போயிட்டு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை.
சரி இப்போ நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு கேள்வி ஒன்று மேன் சிட்டிக்கு என்னாச்சு? ஒரே ஒரு பிளேயர் ஒருத்தன் போயிட்டானா ஒரு டீம் இப்படி தோக்குமா? ராட்ரின்னு ஒரு பிளேயர், அதுதான் காரணமா வேற என்ன காரணமா இருக்கும்? முதல்லயே ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிவியூ வீடியோல சொல்லியிருப்பேன், யாரோ ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. அவர்கிட்ட சொல்ல டே ஒரு ராட்ரி இன்ஜரி வந்துன்னா நீங்க காலிடா அப்படின்னு. ஆனா அது கரெக்ட் ஜி. சாம் வாயில ஏதோ இருக்கு, மச்சம் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன அவன் வந்து பெப்பு வந்துட்டு லீக் கூட குவாலிஃபை ஆக மாட்டான், யூரோப் கூட குவாலிஃபை ஆக மாட்டான்னு. கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு தான் வந்துச்சு. ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவரா பேசுவோம் அவனை பத்தி. மன்னிச்சிரா சாம், எதுவா இருந்தாலும் அந்த பேஸும் இல்ல. அப்புறம் வந்து ஆல்வரஸ் இருந்தான் போன வாட்டி, கொஞ்சம் ஹாலண்ட மாத்தி ஆடுறது. கப்பு ஜெயிச்ச ஒரு 3 கப்பு ட்ரிபிள் ஜெயிச்சதெல்லாம் எப்படிங்க 8 மேட்ச் தொடர்ந்து தோக்கும்? இவனை தான் சொன்னா இப்ப கேஸ் நடக்குது அதுக்காக வேணும்னே தோக்குறாங்க. அப்பலாம செய்வாங்க. அது அந்த இவங்க தோத்தாச்சதுமா இன்னும் கேஸ் தான் அதிகமாகணும். 130 ஆகிட்டாங்க. அந்த கேஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. சைடுல அமிச்சிருவானுங்க, பொட்டி அமிச்சு அதை மூடிடுவாங்க. சரி. ஸோ அதனால அதுலேருந்துலாம் ஒன்றும் பெருசாக இவனுங்க பேன் பண்ணி செகண்ட் டிவிஷனுக்கு போய் மேலே வரதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தோத்ததே இல்லையேங்க, தொடர்ந்து தோத்ததில்லை. என்ன பண்ணுறது, கெவின் டி ப்ரூய்னா இன்ஜர்டு, ஃபில் ஃபோடன் ஒருத்தன் போன அந்த ட்ரபிள் அடிச்ச போது செம்மையா ஆடிந்தான். அவங்க இல்லையோ இருக்கா கெவின் டி ப்ரூய்னா இன்ஜர்டு. ஃபோடன் வந்து இந்த சீசன் ஒன்றுமே ஆடல இது வரைக்கும். ஹாலண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் கோல் போட்டுருந்தவன் இப்போ வந்து எங்கேயாவது அடிக்கிறான் கோல். அதுக்கப்புறம் வந்து பி ஹம்பிள் நான் எங்களை பார்த்தேன். என்னைக்கு அந்த டயலாக் சொன்னானா அன்னைக்கு வச்ச கருணாக்கு நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, நீ தோத்தணும், எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கூடாது, சதனம் போட்டு முட்டை வச்சிட்டாங்களாண்டு. அதேதான் நடந்துச்சு. ஆக்சுவலா முதல்ல கோவப்பட்டேன் ஜெயின் அவர் ஃபேனா, எங்களை பத்தி அடங்கு அப்படின்னா என்ன இப்படிலாம் திட்டுறான், இப்படிலாம் திட்டாம கோவம் வருது. நான் ஏன்டா இங்கிலாந்து அந்த கேமை நீங்க ஜெயிக்க வேண்டிய கேம், நீங்க ஜெயிச்சிருக்கணும். கடைசியில வந்து சொல்லி ஜெயிக்கலாமான்னு கேட்டவனு. ஸோ இப்போ எல்லாருமே அங்கே இன்ஜர்டு அந்த கிளப்ல, அதனால தான் இவ்வளோ இன்ஜர்டு ஃபார்ம் இல்லை. இன்னொன்று வந்து பெப் கார்டியோலா முதல்ல சொல்லுவான் 3-5 இயர் சைக்கிள்னு ஒன்று சொல்லுவான். 5 இயர்ஸுக்கு ஸ்குவாடை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. அந்த 5 இயர் ஸ்குவாட் ரிஃப்ரெஷ்ல யங் பிளேயர்ஸை வாங்கி 2 சீசன் முன்னாலே வாங்கி அவன் ட்ரெயின் பண்ற மாதிரி போவான். இதெல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் பண்ணல. இந்த வாட்டி என்ன ஆச்சுனே தெரியல. இந்த வாட்டி வந்து வித்துட்டாங்க நிறைய பேர். அவன் ஆக்சுவலா சொல்ற மாதிரி நீங்க கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்வரஸ் வச்சிருந்துருக்கணும், கோல் பாமர் வச்சிருந்துருக்கணும். அவன் கெவின் டி ப்ரூய்ன் தான் தள்ளி அங்க இருந்தாரா? ஆமா, கோல் பாமர் அங்க தான். எங்களுக்கு லாவியான் ஒருத்தன் வேணாம், அவன் வந்து சவுத் ஆம்ப்டன் போயிட்டு அப்புறமா அங்க இருந்து எங்களுக்கு வந்தான். சோ அவங்க வந்துட்டு அந்த சைக்கிள் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல இந்த வாட்டி. என்ன காரணமா இருக்கும்? ஈகோவா, நாங்க தான் பெரிய கிளப் அப்படினா பெப் வந்து பெரிய மேனேஜர். அவனுக்கு வந்துட்டு அந்த லீக் யூரோப் சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறது ஒரு பெரிய இதுவா இருந்தது. நீங்க சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறதுக்கு முன்ன ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்றது என்னைக்குமே ஒரு கஷ்டம் தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அவங்க அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்ன எங்கிட்ட ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துருப்பாங்க. ஃபைனல்ஸ்க்கு வந்து சாம்பியன்ஸ் லீக். சோ அந்த டீம் அப்படியே ரீடைன் பண்ணதான் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால இந்த இது பண்ணல. சோ பட் ஆனா இன்னும் நான் இப்போ சொன்னதுதான் திரும்ப ரிப்பீட் பண்ணேன். எக்ஸாஷன், பயங்கர எக்ஸாஷன். அவங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ஸ் எல்லாமே வேர்ல்ட் கப் ஆடிருக்காங்க, யூரோ ஆடிட்டு வந்தான். எல்லாமே அப்படிதான் இருக்குமா? மெயின் ஸ்குவாட் தான் எல்லா இதுவும். அது நீங்க 2 ஸ்குவாட் வச்சிருக்கீங்களே. நான் 2 ஸ்குவாட் ஏன் எங்களுக்கு அட்வான்டேஜ் ஆனதுன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் லீக் எல்லாம் வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க யாருமா. அதாவது எல்லா லீக்லயும் 8வது 7வது முடிச்ச டீம் கூட விளையாடுற மாதிரி. அந்த டீம் எல்லாம் எங்களுக்கு வந்து சின்ன டீம் தான் இருக்கு. சோ அதனால இவனுக்கு ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க 2 டீம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் டீமே இல்ல, செகண்ட் டீம் கேக்குறாங்க பாரு. இன்னும் ஏதாவது பதில் நல்ல பதில் வருமே அந்த கேள்வி. ஒரு ஸ்குவாட் நாக்கிட்டு இருக்கு, 2 பேரை கேக்குறேன். பட் ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு 2 டீம்ஸ் விளையாடலாம். பேப்பர்ல எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருக்கு. ஆனா என்னன்னா உங்க ஆள் வந்துட்டு கொஞ்சம் மொரினியோ மாதிரி ஆயிட்டு வரான் அரிட்டேட்டா திடீர்னு. என்ன புரியல எனக்கு எப்படி அது. ஏன் மொரினியோ வந்துட்டு எப்பவுமே எப்படின்னா, நான் கோல்ஸ் கோட்ட விட மாட்டேன். சரி. அதே மாதிரி நான் பால் இது என்ன சொல்றது, ரொம்ப அட்டாக்கிங்காவும் ஆட மாட்டேன். இந்த செட் பீஸ்ல எல்லாம் கோல் அடிக்க பார்ப்பேன். செட் பீஸ்ல அதுல தான் ஜெயிக்கிறானுங்க, எல்லாமே அதுல தான் கோல் போடுறானுங்க, அது தெரியுது. அதுவும் போய் கோல் கீப்பரியா நீங்க கையை பிடிச்சி இப்படி கோல் அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ஓவர். மேட்ச்ல ஏன் பாருங்க, உங்க டீம் மேட்ச் மட்டும் பாருங்க, அர்சனல் மேட்ச் உங்களுக்கு. எங்க டீம் தான் ஆக்சுவலா உருப்படியா உங்களை டிஃபெண்ட் பண்ணேன். ஆக்சுவலா அவங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணாங்க, கோல் பாமரை டிஃபெண்ட் பண்ண. அவங்களோட செட் பீஸ் கூட நீ பாத்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாருமே வந்து நீங்க கும்பலா பின்னாடி போய் நிப்பாங்க. நம்ம ஹாரி மெக்வேர் மாதிரி இப்படி போய் நிக்கல எவனுமே. எங்க ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எங்களோட டிஃபெண்டிங் உங்க மேட்ச்ல. பட் ஆனா உங்களது எனக்கு தெரிஞ்சாதான் மொரினியோ மாதிரி, அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா
உங்களை வந்துட்டு பயங்கர ஒரு என்ன சொல்றது எனர்ஜெட்டிக்கான பிளேயர் இருந்தது ஒரு 2 years. ஓகே, கோல்ஸ் அடிப்போம், 4 அடிப்போம், 5 அடிப்போம். கடைசியில் ஆர்டெட்டாக்கு என்ன புரிஞ்சதுன்னா, டே தம்பி 3 பாயிண்ட் தான் முக்கியம், 4 கோல் 5 கோல் அடிக்கிறதுல பாயிண்ட் கிடையாது. பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டாரு. கேம் ஃபீல்ங்கிறத தாண்டி ஆமா, பின்ன இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க 4 கோல் 5 கோல் அடிக்கணும்னா ஹை பிரஸ் பண்ணணும், பாலை ரிட்டர்ன் பண்ணணும், பொசிஷனை வச்சிருக்கணும். எல்லாருமே அதாவது உங்களுக்கு ஒரு 10ல ரேட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா எனர்ஜி லெவல் 8ல இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் சீசனுக்கு இன்ஜரி இல்லாமல் ஒரு ஸ்குவாடை மெயின்டைன் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த பிக் அண்ட் ஜூஸ்ன்னு தெரியும், எந்த மூமெண்ட்ல வந்துட்டு 8க்கு போனோம், எந்த மூமெண்ட்ல 6ல மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா புஷ்ன்னு இருந்தோம்னா சீசன் கடைசியில் நம்ம கோட்டை விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒரு ஆர்டிகல் எழுதினா, ஆர்சனல் ஆர் பிகமிங் த நியூ ஸ்டோக் சிட்டி. வெறும் ஹெட்டிங்லாம் போட்டு மட்டும் தான் ஜெயிச்சுக்கிறாங்க, ஆடி ஜெயிக்கிறதே கிடையாது. ஒரு காலத்துல அதெல்லாம் படிக்கிறீங்க நீங்க, உங்க கிளப் அந்த நியூஸ் மட்டும் நான் ஏன் நியூஸ் மட்டும் நான் சொல்றேன், உங்களை பத்தி தான் பேசுறேன். எங்களை பத்தி பேசுறது ஏதாவது நல்லா இருந்தா நாங்க சொல்லிருக்க மாட்டோமா எல்லாத்துக்கு. அங்க கண்டென்ட் இல்லாம ஷார்ட்ஸ் தான் நான் கத்துக்கிறேன், ஃபுட்பால் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஷார்ட்ஸ்ல ஒரு முறை ஒரு கிளிப் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஃபுட்பால் ஹிஸ்டரி, பழைய பிளேயரோட கோல், அவங்களோட கிளப்னு அழகா வருது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு பிளேயர், எவ்வளவு கிளப், எவ்வளவு வருஷம், யார் யார் எங்கெங்க விளாண்டா, அது பார்க்கவே நல்லா இருக்கு ஃபுட்பால் ஹிஸ்டரி. ஆக்சுவலா உங்களோட 98 to 2005 பாத்தீங்கன்னாலே பிரில்லியண்டான ஒரு ஹிஸ்டரி. இந்த டைம் ஆண்ட்ரி அப்புறமா பேட்ரிக் வியராவோட கேப்டன்ஸ், அது ஒரு பிரில்லியண்டான உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச். அத நம்பி தான் ஃபேன் ஆயிடுவாங்க, ஆர்சனல் ஃபேன். அதுக்கு அப்புறம் யாரும் இல்ல போல. அதாவது உங்களது பாட்காஸ்ட்லாம் ஆர்சனல் பாட்காஸ்ட் இப்போ கூட வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க என்ன மாதிரி டீம், டேய் 20 வருஷமா என்னடா பண்றீங்கன்ற பதில் சொல்ல மாட்டாங்க. அவன் மெஸ்ஸி ஆர்சனல் இருப்பாரு சொல்லி தான சேர்த்து விட்டு போயிட்டான். ஏஃபார் ஆர்சனல்னா சூப்பரா இருக்கும், கிளப் என்னன்னு தெரியாம சேர்த்து விட்டு போயிட்டான் அவன். அப்படியே சீஃபார் செல்சின்றது கூட பக்கத்துல தான் வந்துடும். இன்னும் ஒரு 2-3 வீடியோ பாப்போம். இல்ல நான் வீடியோ போட மாட்டேன், ஜெயிச்சுட்டாங்கன்னா வீடியோ நல்லா இருக்காது. இப்ப நமக்கு நீங்க நல்லா கவனிங்க, நம்ம தோத்து போய் ஃபீல் பண்ணி பேசாங்க பாக்குறாங்க, கிளப்புக்கு வியூஸ் போவாது. சுதர்சன்லாம் திட்டினான்னா எல்லாம் கும்பலா வந்து ஒப்பரி வைப்பாங்க, ஐயோ அண்ணே கோல் போல. அவன் ராட்டு தான் பயங்கர பர்த்தா இருக்கும். ஆனா பிபிலே செத்துருவான் போல அவன் சுட்டு போன மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்க டைரக்ஷன்ல சோடலாம் விட்டுருக்கீங்க. வேலை முடிஞ்சது. இதுல வேற யார் நல்லா சார்? ரொம்ப நேரம் போயிட்டேன். ரொம்ப நேரம் ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, வேற ஏதோ கேள்வி கேட்க. வேற யார் நல்லா விளையாண்டா வேற கிளப்னா? இது ஷாக்குங்க. நம்ம பேச எனக்கு கொளுத்தி போட்டு விட்டுருவாங்க. லிவர்பூலை பத்தி பேசவே இல்லை நம்ம, அவங்க ஒன்னதா இருக்காங்க. ஆமா, ஏன் நீ என்ன சொல்லல லிவர்பூல் எப்படி ஜெயிக்கிறாங்கன்ற? முகமது சலான்னு ஒருத்தன் வச்சிருக்கானுங்க, அவனுக்கு கான்ட்ராக்ட் இப்ப இல்ல, தயவு செய்து அவனா ஜனவரில வந்து வாங்கி தொலைங்கடா அவனை அப்படின்னு. நல்லா விளையாடுறாப்ல தெரியல அந்த டீம் எப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க நம்ம செல்சி பத்தி பேசணும்ல, பயங்கரமா வந்தான். அவங்க டீம்ல அந்த மேனேஜர் வந்து பெருசா ஏதாவது பண்ணிட்டானா ஒன்றும் பண்ணல, இருக்கிறத அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற என்னதுன்னா, அதாவது இப்போ புதுசா வாங்கின வண்டிக்கும் ரொம்ப நாளா ஒரு வருஷமா ஓடிட்டு இருக்க வண்டி வித்தியாசம் இல்லை. ஒரு வருஷமா அந்த சர்வீசிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், எல்லாத்தையும் பார்த்து ஒரு வண்டி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு அந்த வண்டி. அப்படிதான் அவங்க வந்துட்டு யோகரங்களுக்கு இருக்கிறப்ப ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்து எங்களுக்கு தெரியாண்டா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட்டுருக்காங்க. டென்ஷனும் கிடையாது, மேட்ச் தோக்கிறதும் கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் கிரெடிட் அவங்க மேனேஜர் கொடுக்கவே தோண மாட்டேங்குது ஆக்சுவலா. ஏன்னா அவங்க டீம் அந்த மாதிரி இருக்கு, அவங்க செட் ஆயிருச்சு. அவங்களுக்கு நல்லா பண்றான், ஆப்பனண்ட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன ஆடுறது, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அந்த அவன் சொன்ன மாதிரி பழைய கார் தான், பட் ஆனா கொஞ்சம் அங்கங்க ஃபைன் டியூனிங்லாம் பண்றாப்ல, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு யாராவது வந்துட்டு லிவர்பூல் ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு சொல்ல, இப்ப கூட எனக்கு வந்து ஆர்சனல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்னு தோணுது எனக்கு. நான் இது உங்களுக்காக சொல்றது, பாத்துக்கோங்க, மனசு கஷ்டப்படக்கூடாது. கடைசி கேள்வி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மேன் சிட்டிக்கு மேட்ச் யார் ஜெயிப்பா? டிரா. என்ன ஒரு பிளேயரோட சப்போர்ட்டா தான் அவரால் சந்தோஷமா ஜெயிப்போன்னு சொல்ல முடியல. டிரா எதுக்கு வம்பு அட்டேட்ட மாதிரி பேசுறாரு. நான் கோலும் விடல, கோலும் அடிக்கல, டிரா அவ்வளவுதான். ரைட், சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க சாம் எங்க என்ன சூப்பர் ஸ்டார் எல்லாம் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.